கூப்பிட கூட சத்தமே இல்லை. கருப்பாயி, உனக்கிட்ட அப்போ ஒரு கதை சொல்லட்டா? அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்துக்க காலையில் ஒரு தாத்தா வந்தார். அப்போது தாத்தா வந்து கொசுபத்தி இருக்குது தெரியுமா? கொசுபத்தி இல்லை, நம்ம அகர்பத்தி சாமிக்கு கொளுத்தி வைப்போம்ல, அந்த பத்தி கொண்டுட்டு வந்தார். ஒரு 12 பாக்கெட்டு என்பது இருக்குமா சேர்ந்தாட்டு ஒரு செட்டு. அது பார்த்துக்க அவரு கொண்டு வந்து வியாபாரத்துக்கு கொண்டு வந்தார். அப்போ காலையிலலாம் நாம்னா வேண்டான்னு சொல்லிடுவேன். அப்போ வந்து என் பொண்ணு இருக்காங்கல்ல, தாத்தாயை பார்க்க பாவமாக இருக்குன்னுக்கிட்டு 100 ரூபா கொடுத்து அதை வாங்கினாங்க. வாங்கி பூஜை ரூமில் கொண்டு வச்சாங்க. நானும் அதை வாங்கி கையில் பார்க்கல. ஒரு செட்டு பற்றி இருக்கும். ஆமாம், அந்தால நானும் கையில் வாங்கலை. காலையிலலாம் நான் அந்தால அதை கையில் வாங்கலை. என் பொண்ணே வாங்கி பூஜை ரூமில் கொண்டு வச்சுட்டாங்க. அப்புறம் நேற்று அன்னைக்கு நைட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு விளக்கு கொளுத்திட்டு வந்து சொல்கிறாங்க, எம்மா ஒரு பாக்கெட்டில் 2 பத்தியாம். ஒரு பாக்கெட்டுக்குள்ள 10 ஒரு கவருக்குள்ளே போட்டு 10 பத்தி இருக்கும்ல மக்கா கருப்பாயி, 2 பத்தி வச்சுருக்கான். அப்போ ஒரு பத்திக்கு விலை 5 ரூபா. என் பொண்ணு வந்து சொல்ல, ஐயம்மா ஒரு பத்தி தான் 2 பத்தி தாம்மா இருந்து, ஒரு பத்திக்கு விலை 5 ரூபாயா அப்படின்னு. நம்ம யாரையும் பார்த்து இறக்கப்படக்கு வழியே கிடையாது மக்கா. கடையில் 10 ரூபாய்க்கு பத்தி வாங்கினாக்கி 10-12 பத்தி இருக்கும் ஒரு கவருக்குள்ள. இந்த தாத்தா இப்படி வந்து நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாரு. அப்போ யாருக்காவது ஏதாவது இறக்கப்பட்டு செய்யறதுக்கு மனசு வருமா பாரு. காலை இப்படிதான் போகும். யாருக்குமே இறக்கப்படவே கூடாது அப்படின்னு நீங்க பெரியப்பா ஒரு ஆள் சொல்லுவாரு. இந்த வீட்டுக்கு தர்மத்துக்கு வந்தக்கூடிய ஆளு திருநீரை என்னதே மூஞ்சில போட்டுட்டு சின்ன பிள்ளைங்க கழுத்துல நடந்த செயின் அத்திட்டு போயிட்டாராம். தர்மம் தலைகாக்குங்கிறதெல்லாம் அந்த காலம். இனிமே உள்ள காலத்துல எல்லாம் தர்மமே பண்ணக்கூடாது. இது சரி, இது அவர் வந்து தர்மம் மட்டும் கேட்கல, பிசினஸா தான் வந்தாரு. சரி, இருந்தாலும் இப்போ நான் கையில் வாங்கியிருப்பேன்னு வச்சு கொடுவேன். எனக்கு இடம் தெரியும், என்ன வெயிட் கம்மியாக இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருப்பேன். அது சின்ன பொண்ணு இல்லை, அவள் பக்கவும் இல்லைங்க. அப்படி ஏமாந்து போச்சு. 100 ரூபா ஒரு 10-15 ரூபாய்க்கு பெருமானம் இருக்கும். 100 ரூபா கொடுத்து ஏமாந்துருது. யாருக்கும் பாவம் ஏமாந்து போய் தான். அதுதான் உண்மை போலுக்கு மக்கா. இவ்வளோத்துக்கும் கும்பிடெல்லாம் போட்டாரு அந்த பெரிய ஆளுல. நம்ம கும்பிடக்கு ஐய தாத்தா நீங்கள் அப்படியெல்லாம் கும்பிடக்கூடாது, நாங்கெல்லாம் எவ்வளோ சின்ன ஆளு உங்களுக்கு அப்படியெல்லாம் வர சொல்லேன் பார்த்துக்க. அவரு வசமா நம்மளை தலையில தட்டி விட்டார. ஆமா ஆமா ஆமாக்கா, இப்ப எல்லாம் அப்படிதான் இருக்கு. இது கலிகாலம் கேட்டியா? எல்லாரும் ஒரு லாப நோக்கத்தோட தான் பயணிக்குது. வேஷம் போட்டது எல்லாமே உள்ளன்பெல்லாம் எதிர்பார்க்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமாம்மாக்கா, இனி பார்த்து தான் இருக்கணும். இதே மாதிரி தான் நான் வேலைக்கு போக டைமில் பார்த்துக்க, வேலைக்கு அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன். இப்படி தான் ஒரு பெரிய பொம்பளை பார்த்துக்க பெட்டிக்குள்ளே இந்த நம்ம வீடு லோசனு, பாத்ரூம் கழுவ லோசனு, வீடு துடைக்க லோசன் எல்லாம் கொண்டுட்டு வந்துச்சு. உங்களை பார்த்து அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு அந்த லோசனை வித்துட்டு போயிடுச்சு. வாங்கி காலையில் வச்சுக்கிட்டு போயிருக்கேன். ராத்திரி வந்து பார்க்க மேலே அவ்வளவும் பிங்க் கலரில் இருக்குது, கீழே பச்சை தண்ணியாட்டம் இருக்குது. ஒரு டப்பாக்குள்ளே 2 கலராக இருக்குது. அது குலுக்கி வித்துருக்கு பார்த்துக்க. அது கலராக மிக்ஸ் பண்ணியிருக்கு. அப்படி இருந்து அப்படி ஏமாத்திட்டு போயிட்டேன். அதுலேருந்து நான் யார்கிட்டையும் இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கவே மாட்டேன். ராகவி எங்கே காணும்? கருப்பாயி ராகவி எப்பவும் வரமாட்டாங்க. கருப்பாயி அவங்க வந்து ஒரு ஏதோ இதில் வேலை பார்க்கணும்னு, சரி என்ன வேலையோ பார்க்க போலுங்க அந்த பொம்பளை. சாரி, அந்த அக்கா எங்கேயோ வேலை பார்க்குது. அவங்க வந்து இந்த செல்ல நாளும் மத்தியானம் வருவாங்க. காலையில் ஒரு நாளுமே வந்தது இல்லை அந்த ரெடி. செல்ல நாளும் மத்தியானம் வரும். இல்லாட்டு இப்படி தான் ராத்திரி வரும். சமையலெல்லாம் முடித்து சாப்பிட்டு எடுத்துகிட்டு வரோம். வந்தால் நம்ம செந்திலண்ணா மட்டும் நல்லா பேசுவாங்க. அது எனக்கிட்டையுமே ஸ்டார்டிங்கில் ஒழுங்காக பேசாது. வந்து பார்த்துட்டு 2 கமெண்டை போட்டுட்டு அது பாட்டு போயிடும். பஸ் வந்தால் செந்தில் அண்ணாட்டா கொஞ்சம் பேசும், அவ்வளோதான். என்னக்கா போடு என்ன அக்கா போடு சவுண்டு என்ன சொல்ல